ह्रीङ्कारहस्ययुक्त ह्रीङ्कारगूढार्थमहाविभूत्या ओङ्कारमर्मप्रतिपादिनीभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राभिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्ते मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेव बालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिर्मणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं शतमक्षशकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणि भाभासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना विदुष्यत्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति। 47th श्लोकम् 47th అని Yeah. ಧ್ರುವೌ ಭುಗ್ನೆ ಕಿಂಚಿತ್ ಇದು ஒரு phrase. ಧ್ರುವೌ ಭುಗ್ನೆ ಕಿಂಚಿತ್ ಭುವನ ಭವಭಂಗ ವ್ಯವಸಿನಿ ஒரு நிமிஷம் இருக்கும் ಭುವನ ಭಯವ ಬಬವ வர நான் தப்பா படிச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் ಧ್ರುವೌರ್ಭುಗ್ನೆ ಕಿಂಚಿತ್ ಇದು ஒரு phrase. ಭುವನ ಭಯಭಂಗ ವ್ಯಸನಿನಿ ಇದು ஒரு phrase. ஒரு phrase. त्वदीये नेत्राभ्यां मधुकर रुचिभ्यां धृतगुणम् धनुर्मन्ये सव्येतरकर गृहीतं रतिपतेः प्रकोष्ठे मुष्टौ च स्थगयति निगूढान्तरम् उमे निगूढान्तरम् उमेन निगूढान्तरम् उमे திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்றேன். ध्रुवौ भुग्ने किंचित् இது ஒரு phrase. भुवन भयभंग व्यसनिनि இது ஒரு phrase. त्वदीये नेत्राभ्यां मधुकर रुचिभ्यां धृतगुणं धनुर्मन्ये सव्येतरकरगृहीतं प्रतिपतेः प्रकोष्ठे च
स्थगयति निगूढान्तरम् उमे ஸ்பிளிட் சொன்னது கிளியரா இருக்கா? இன்னொரு ரிப்பீட் பண்ணுமா? ரிப்பீட் பண்ணுமா? மாமி ரெண்டாவது லைன்ல ஸ்பிளிட் தெரியல எனக்கு. அது ஃபுல்லா தான் படிக்கணுமா? அது ஃபுல்லா தான் படிக்கணும். வேர்ட்ஸ் வந்து ஸ்வதீயே நேத்ராபியாம், ஸ்வதீயே ஒரு வேர்டு, நேத்ராபியாம் ஒரு வேர்டு, மதுகர ருச்சிபியாம் திருத குணம், அது மூணு வேர்டு. மீனிங் சொல்றேன், மேபி தென் இட் மேக் சென்ஸ். ஓகே. ध्रुवौ भुग्ने किंचित, ध्रुवौ किंचित भुग्ने. ध्रुவம் அப்படின்னா ஐபிஎஸ். தலை, இதுக்கப்புறம் வகுடு, இதுக்கப்புறம் போன வாரம் லலாட்டம் பார்த்தோம். So now it is the eyebrows. இந்த வாய்ஸ் வந்து கிளியரா இல்ல ஆக்சுவலி. நான் வந்து எனக்கு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வந்து ஐ ப்ரிஃபர்ட் வயர்ட் ஹெட்செட், அதனால அது கொஞ்சம் நகர்ந்து போறதா உங்களுக்கு மேபி வால்யூம் ஃபுல்லா கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் பக்கத்துல வச்சுக்கிறேன். இஸ் இஸ் எனி பெட்டர் நோ? இப்போ இது ஓகேவா இருக்கு. ஸோ ப்ருவம் அப்படின்னா ஐப்ரோஸ். ஸோ ப்ருவௌ பக்னே கிஞ்சித் அப்படின்னா லைட்டா வளைஞ்ச ஐப்ரோஸ். கிஞ்சித்னா கொஞ்சமா, பக்னம்னா ஸ்ட்ரெயிட்டா இல்லாம வளைஞ்சது. ஸ்லைட்லி கர்வ்ட் ஐப்ரோஸ், அதான் ப்ருவௌ பக்னே கிஞ்சித். யாருடைய ஐப்ரோஸ்? புவன பய பங்க வியசனினி. லாஸ்ட் வேர்ட் ஆஃப் தி ஸ்லோகம் பேரு பாருங்க. நிகூடாந்தரம் உமே. ஹே உமே, ஹே உமா, நீ எப்பேற்பட்டவள்? புவன பய பங்க வியசனினி. இந்த உலகத்தில் ஏற்படுற எந்த ஒரு பயம் இருந்தாலும், அப்படின்னா என்ன, எந்த ஆபத்து, எந்த ஆபத்தா இருந்தாலும், எந்த ஒரு டேஞ்சரா இருந்தாலும் அதை பங்கம் பண்றதுல வியசனினி, she who is busy with that. So அவளோட வேலையே என்னவா? எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்குறது அவளோட வேலையேவா. and she is much engaged in that. அதனால இந்த புவனத்தோட பயத்தை பங்கம் பண்றதுல யாரு எப்போதும் ஈடுபட்டு இருக்காளோ அவள். சோ புவன பய பங்க வியசனினி துவதீயே நேத்ராபியாம். துவதீயே உன்னுடைய இந்த, துவதீயேனா என்ன? உன்னுடைய இந்த நேத்ராபியாம், கண்கள், இரண்டு கண்கள் இருக்கே, அது எப்படி இருக்கு? மதுகர ருச்சிபியாம் திருத குணம். சோ நம்ம ஆல்ரெடி சௌந்தர்யலஹரி ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம்? மன்மதனுடைய அம்புல இருக்கிற நான் இட் இஸ் மேட் ஆஃப் பீஸ் அப்படின்னு பார்த்தோம். சோ இங்கேயும் அதேதான் சொல்ற, கண்கள் ரெண்டும் இட் அப்பியர்ஸ் லைக் த போ ஸ்ட்ரிங். திருத குணம், அந்த மதுக்கரத்தோடைய இந்த ஸ்வாம் ஆஃப் பீஸ் உடைய குணங்களை ஏற்று ஹவு டஸ் இட் அப்பியர் இந்த கண்கள்? லைக் பவு ஸ்ட்ரிங். ஓகே, ஏன் இந்த கம்பேரிசன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுர் மன்யே, ஏன்னா உன்னுடைய புருவம், உன்னுடைய ஐப்ரோஸ் எப்படி இருக்கு? தனுஷ் மாதிரி இருக்கு எனக்கு. தட் இஸ் ஹவ் ஐ திங்க். தனுர் மன்யே. ஏன் தனுர் மன்யே? யாருடைய தனுசு? ரதிபதேஹே தனுர் மன்யே. ரத்தியினுடைய பத்தி யாரு? மன்மதன். மன்மதனுடைய தனுர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த தனுஷ் அவர் எப்படி புடிச்சுட்டு இருக்கார்? சவ்யேதரகர கிரகீதம். சவ்யகரம் அப்படின்னா ரைட் ஹேண்ட், இத்தரம்னா அதர். சோ ரைட் ஹேண்டுக்கு மாறான கை அப்படின்னு அர்த்தம் அந்த பதத்துக்கு. சவ்ய இதரகரம். சவ்யனா ரைட்டு. சோ அதர் தென் ரைட் அப்படின்னா என்னது? லெஃப்ட்.
So சவ்ய இதரகரம்னா ரைட் ஹேண்டுக்கு அதர் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டால கிரகீதம் கிரகிச்சு கொள்ளப்பட்ட என்னது? தனு இதி மன்யே. யாருடைய தனுஷ்? ரதிபதியினுடைய தனுஷ். ரதிபதி யாரு? மன்மதன். சோ கண்கள் நான் கயிறாகவும் உன்னுடைய புருவங்கள் தனுஷ மாதிரி இருக்குன்னு எனக்கு தோன்றது. இப்போ இதுக்கு இன்னொரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். பிரகோஷ்டே முஷ்டௌச்ச தகயதி நிகூதாந்தரம். இப்போ வில்ல புடிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா முழங்கை வந்து வில்லுடைய நடுவு பாகத்தை புடிச்சுக்கும் இல்லையா? முழங்கைங்கிற உங்களுடைய fist. The fist will be holding the middle portion of the தனுஷ். முழங்கை கிட்ட என்ன வரும்? நான் கயிறு வரும். சோ இந்த பக்கம் ஒரு புருவம் இருக்கு, அந்த பக்கம் ஒரு புருவம் இருக்கு, நடுவுல இருக்கிற கேப் இருக்குல்ல, நெற்றி, அது வந்து மன்மதனுடைய முஷ்டி. முஷ்டினா என்ன? ஃபிஸ்ட். அதனால அந்த இடத்துல தனுஷ் இருக்கிறது தெரியலையா? தகயதி, அவனுடைய முட்டு, அந்த கை வந்து இட் இஸ் ஹைடிங் த மிடில் போர்ஷன் ஆஃப் த தனுஷ். அண்ட் கண்ணுக்கு நடுவுல என்ன இருக்கு? மூக்கு இருக்கு. அது எதை மாதிரி இருக்கான்? அவனுடைய முழங்கை மாதிரி இருக்கான். மூக்கு குறுக்க வருது வந்து நான் கயிறை மறைக்கிற நடுவுல இருக்கிற அவனோட முழங்கை மாதிரி இருக்கான். விச் மன்மதன் இஸ் ஹோல்டிங் பை ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட். எத? அவனுடைய தனுஷ. சோ அது எப்படி அழகா ஷேப்லியா இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்லியா இருக்கு. ரெண்டாவது அம்பாளுடைய திருஷ்டி எப்பேற்பட்டதுன்னா கண்ணாலே பக்தர்களுடைய டிசையர்ஸ, காமங்களை பூர்த்தி செய்பவள். அதனால இப்படி ஒரு கம்பேரிசன். வில் ரெண்டு பக்கமும், கண்கள் நான் கயிறும், நடுவுல மன்மதனுடைய கை வருது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணா நம்மளுக்கு காமஜெயம் ஏற்படும் அப்படிங்கிறது பலன். ஓகே. சோ எல்லா காரியங்களுடைய ஜெயத்துக்காக இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ண வழக்கம் இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? உமா அப்படிங்கிற வார்த்தை ஏன் யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா அகார உக்கார அகார உக்காரம் அகார சேர்ந்தா அது பேரு ஓம். அ பிளஸ் ஓ சேர்ந்தா ஓ சவுண்டு. ஓவன் மா சேர்ந்தா ஓம், பிரணவம். அதையே ஊ ம ஆன்னு போட்டா உமா. சோ பிரணவத்துக்கு ஈக்குவலண்டான ஒரு சப்தம் உமா. தன்னுடைய தபஸ் காலத்துல பரமசிவன் அடையணுங்கிற தபஸ் காலத்துல இலை கூட உண்ணாம இருக்கும்போது அவ அம்மா வந்து அவளை தட்டி எழுப்புறாளாம். ஊ மா அப்படின்னு சொல்லி அந்த சப்தங்களால அவளை எழுப்புறாளாம். அதனால அவளுக்கு உமான்னு ஒரு பேர் இருக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸும் இருக்கு. பிரணவ ஸ்வரூபிணியா இருக்கிறதுனால உமா. ஓகே. பிரணவ ஸ்வரூபத்துக்கும் அம்பாள் வந்து மன்மதனுடைய வில்லு மாதிரி இருக்கிற பூர்வத்துக்கும் என்ன கனெக்ஷன் நம்ம சொல்லலாம்னா, சுத்த ஞானம் இருந்தாதான் யூ கேன் கோ பியாண்ட் டிசையர்ஸ். இல்லைன்னா நம்ம அதுலயே மாட்டின்னு இருப்போம். அதாவது வாழ்க்கையில இஃப் யூ வாண்ட் டு கோ பியாண்ட் டிசையர்ஸ் அண்ட் டூ சம்திங் வே ஃபார்வர்ட், இந்த ஆசா பாசத்துக்குள்ள மாட்டிக்காம யூ ஹாவ் டு லேர்ன் டு கோ பியாண்ட் இட். இப்போ நான் யாரு அப்படிங்கிற எனக்கு முக்தி கிடைக்கணும், எனக்கு ஆத்மஸ்வரூபம் என்னன்னு விளங்கணும்னா எனக்கு சுத்த ஞானம் ஏற்படணும். சுத்த ஞானம் ஏற்படுறதுக்கு என்ன பிரணவத்தை உபாசனை பண்ணணும். அதனால இங்க உமே அப்படின்னு அம்பாளை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. உமா அப்படிங்கிறது பிரணவஸ்வரூபம். புரியுதா? எனி கொஸ்டின்? ரிப்பீட் பண்ணுமா இதை?
லாஸ்ட் 4 லைன்ஸ் ஒரு தடவை கூட ரிப்பீட் பண்ணுங்க. லாஸ்ட் எத்தனாவது எல்லா லைனுமா? லாஸ்ட் 4 லைன்ஸ். நான் திருப்பி சொல்றேன். புருவௌ புக்னே கிஞ்சித், ஸ்லைட்லி கர்வ்ட் ஐப்ரோஸ். ஓகே, புக்னேனா கர்வ்டா இருக்கிறது, கிஞ்சித்னா ஸ்லைட்டா. எது ஸ்லைட்லி கர்வ்டா இருக்கு? புருவௌ. டியூவல்ல இருக்கு. டியூவல்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஐப்ரோஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, யாருடைய 2 ஐப்ரோஸ்? புவன பய பங்க வியசனினி, அம்பாளுடைய ஐப்ரோஸ். அம்பாள் எப்பேற்பட்டவள்? இந்த புவனத்துல இருக்கிற பயத்தெல்லாம் பங்கம் பண்றதுல ரொம்ப ஈடுபட்டு பிஸியா இருக்கா. ஸோ அம்பாளுடைய புருவங்கள் எப்படி இருக்கு? புருவங்களுக்கு கீழே இருக்கிற கண்கள், உன்னுடைய இந்த நேத்ராபியாம் 2 கண்கள் இருக்கு. அது மதுகர ருச்சிபியாம் திருத குணம். மன்மதனுடைய வில்லுல இந்த 4 கயிறு இருக்குமே, இட் இஸ் மேட் ஆஃப் ஸ்வார்ம் ஆஃப் பீஸ், வண்டுகளால் ஆகப்பெற்றதுன்னு முன்னாடி. ஸோ அந்த கண்கள் லுக் லைக் த பீஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? மதுகரம்னா பீஸ், ருச்சிபியாம்னா அத மாதிரி, அந்த the சேம் பியூட்டி, தி பியூட்டி ஆஃப் த பீஸ். அது எப்படி இருக்கா? அந்த 4 கயிறோட குணத்தை, திருத்த குணம், அந்த குணத்தை எடுத்துக்கிறதா. அம்பாளுடைய கண்களுடைய அழகு எப்படி இருக்கா? வண்டு எப்படி அழகா இருக்குமோ, கருமையா இருக்குமோ, அந்த மாதிரி அந்த அழக அதை எடுத்துக்கிறதா. and it appears like மன்மதனுடைய வில்லுடைய 4 கயிறு. ஓகே, அத பத்தி மேற்கொண்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ற? தனுர் மன்யே, இத பார்த்தா எப்படி இருக்கு? தனுர் மன்யே, ஐ திங்க் இட் லுக்ஸ் லைக் அ பவ். யாரோட பவ்? ரதிபதேஹே தனுஹு, ரத்தியினுடைய பத்தி மன்மதனுடைய தனுஷ். அத அவன் எப்படி வச்சுட்டு இருக்கான் கையில? சவ்யேதர கர கிரகீதம். சவ்யம்னா ரைட்டு, சவ்ய இத்தரம்னா அதர் தென் ரைட், அப்போ லெஃப்ட். சவ்யகரம்னா ரைட் ஹேண்ட், சவ்ய இத்தரம்னா, சவ்ய கர இத்தரம்னா ரைட் ஹேண்டுக்கு தவிர்த்து வேற ஒண்ணுன்னா என்னது? லெஃப்ட் ஹேண்ட். ஸோ மன்மதன் எப்படி புடிச்சுன்னு இருக்கானா அந்த வில்ல? விச் இஸ் லெஃப்ட் ஹேண்ட். இல்ல, லெஃப்ட் ஹேண்டால புடிச்சுன்னு இருக்கிற அவன் கையில இருக்கிற தனுஷ போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற 3rd லைன்ல. அப்போ நீங்க கேப்பேள், தனுஷ்னா பர்ஃபெக்ட் ஷேப் இல்லையே, நடுவுல இங்க நெத்தி வருது, இங்க மூக்கு வருது, நீங்க கேப்பேள் இல்லையா? அதுக்காக 4th லைன்ல போட்டிருக்க, பிரகோஷ்டே முஷ்டௌச்ச ஸ்தகயதி நிகூடாந்தரம். பிரகோஷ்டம்னா முழங்கை. முழங்கை ஷேப்ல இருக்கிறது என்னது? மூக்கு. பிகாஸ் ஒரு வில்ல நீங்க இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கும் போது கிளாஸ் போயிட்டு உள்ள disturbing ஆ இருக்கு. So, பிரகோஷ்டம் அப்படிங்கிறது முழங்கை. எதை முழங்கைக்கு இக்விவலண்டா சொல்ற? மூக்க. ஏன்னா தனுஷை இழுத்து பிடிக்கும் போது அந்த 4 கயிறு கிட்டக்க எது வந்து இடிக்கும்? எல்போ இல்லையா? ஃபோர்ஆர்ம், ரைட்? அண்ட் which part of your hand will hold the bow? The fist. So பிரகோஷ்டம்ங்கிறது முழங்கை, முஷ்டம்ங்கிறது என்னது? fist. So அந்த தனுஷ் வந்து அதோட வியூ இட் இஸ் பிளாக்டு பை த fist and the forearm இல்லையா? நம்ம இப்படி தூக்கி பிடிச்சுட்டு இருக்கான், நம்ம எதிர்த்தாப்புல இருந்து பாக்குறோம்.
அப்போ வில்லோடைய நடுபாகம் வந்து பார்க்கிறதுக்கு தடைப்பட்டு போறது இல்லையா? வாட் இஸ் இட் பிளாக்டு பை? புருவத்துக்கு நடுவுல இருக்கிற பாகம் லுக்ஸ் லைக் மன்மத்தனுடைய ஃபிஸ்ட், அண்ட் கண்ணுக்கு நடுவுல இருக்கிற பாகம் மூக்கு. அது பார்த்தா எப்படி இருக்கு? மன்மத்தனுடைய கை அங்க இருக்கிறாப்புல இருக்கான், போறாம. This is blocking the view of the entire bow. அப்படின்னு ஹே உமே, கடைசி வார்த்தை என்ன? நிகூடாந்தரம் உமே. ஸோ சேர்த்து நிகூடாந்தரம் உமே அப்படின்னு போடுது. புரிஞ்சுதா? இது அம்பாளுடைய புருவ அழக பத்தின. ஓகே, well I move on to the next. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? போலாமா? ஓகே. Yes, pa. So 48வது ஸ்லோகத்துல இருந்து அடுத்து 53 வரைக்கும் அம்பாளுடைய கண்களின் அழக பத்தின வர்ணனை மட்டும். ஓகே, அஹசூதே சவ்ய தவ நயனம் அர்க்காத்மகதயா யாமாம் வாமம் தே சிருஜதி ரஜனீ நாயகதயா तृतीया ते दृष्टिः दरदलितहेमाम्बुजर्चिः समाधत्ते सन्ध्यां दिवस निशयो. ஒரு நிமிஷம் bro. दिवस निशयो रत्नरुचिरम् சாரி நிஷயோரந்தரச்சரீம். ஸ்பெக்ஸ் எடுத்துன்னு வரல, பிளர்டா தெரியுது. நிஷயோஹோ அந்தரச்சரீம், லாஸ்ட் வேர்ட். ஏன்னா இப்பதான் சொன்னேன் ரைட் ஹேண்டட் சைட்ல இருக்கிறதுன்னு சொன்னேன். சோ தவ சவ்ய நயனம் அப்படின்னா என்ன? உன்னுடைய ரைட் ஐ. அது என்னது? அஹஹ சூத்தே, இட் பிரிங்ஸ் இன் த டே. அஹம்னா என்ன? அஹஹனா டே டைம், சூத்தேனா பிறக்க செய்யறது. So your right hand is like the sun which causes the day to begin, the day to come. So நயனம் எப்படி இருக்கு? அர்க்காத்மகதையா, சூரிய ரூபத்துல இருக்கு. அதாவது அம்பாளுடைய ரைட் கண்ணு வந்து சூரியன். இதுக்கு இன்னொரு வருஷனும் இருக்கு. அம்பாளுடைய ரைட் கண்ணுல இருந்து தான் சூரியன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சோ அஹஹ சூதே சவ்ய தவ நயனம் அர்க்காத்மகதையா, உன்னுடைய ரைட் கண்ணுனால. ரைட் கண்ணு எப்படி இருக்கு? அர்க்காத்மகதையா, அர்க்கம்னா சன், அர்க்க ரூபத்துல இருக்கு. எப்பேற்பட்ட அர்க்கம்? அஹஹ ஸ்ருதி, that which begins the day, that which creates the day, that which gives birth to the day. ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுதா? செகண்ட் லைன், தியாமாம் வாமம் தே சிருஜதி ரஜனி நாயகதயா.
தே வாமம் உன்னுடைய இடது கண். ரஜினி நாயகத்தையா. ரஜினி நாயக்கன்னா யாரு? சந்திரன். சந்திர ரூபத்துல இருக்கிறதுனால என்ன என்ன ஏற்படுறது? தியாமாம் சிருஜதி. வாட் டஸ் இட் கிரியேட்? யுவர் லெஃப்ட் ஐ இட் கிரியேட் தியாமாம். 3 யாமங்களை கொண்ட நேரம் எது? இரவு நேரம். இரவு நேரத்துல எத்தனை யாமம் இருக்கும்? ஜாமம்னு சொல்வா தமிழ்ல. எவ்வளோ? 3. சோ 3 யாமங்களை கொண்ட இரவை உண்டாக்குகிறது. சிருஜதி உண்டாக்குகிறது. எது? தே வாமம் உன்னுடைய லெஃப்ட். உன்னுடைய ரைட் ஐ. நயனம்ங்கிற வார்த்தை மேல இருக்கு, அதை இங்க சேர்த்துக்கணும். தே வாமம் நயனம். உன்னுடைய ரைட் ஐ பகலை உண்டாக்குகிறது. ஏன்? பிகாஸ் ரைட் ஐ அர்க்காத்மகமா இருக்கு. உன்னுடைய லெஃப்ட் ஐ இரவு பொழுதை உண்டாக்குகிறது. ஏன்? ரஜினி நாயகனா இருக்கு, அதாவது சந்திரனா, சந்திர ரூபத்துல இருக்கு. புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்? திருத்தீயா தே திருஷ்டி உன்னுடைய 3வது திருஷ்டி, உன்னுடைய 3வது கண். அது எப்படி இருக்கு? தர தலித ஹேமாம் புஜருச்சி. தர தலிதம்னா ஸ்லைட்லி பிளாசம்டு. போன வாரத்து ஸ்லோகத்திலயும் பார்த்தோம் இல்லையா? தர தலிதம்னா ஸ்லைட்லி பிளாசம்டு. தர தலித ஹேமாம் புஜருச்சி. ஹேமாம்புஜம்னா ரெட் லோட்டஸ். ருச்சிஹினா அந்த மாதிரி அழகா பிரகாசமா இருக்கு. ரெட் லோட்டஸ போல பிரகாசிக்கிற மாதிரி இருக்கான். இது அம்பாளுடைய திருத்தீயா திருஷ்டி, 3வது திருஷ்டி, 3வது கண். அது எங்க இருக்கு? நெற்றிக் கண். புரிஞ்சுதா? 3rd லைன் புரிஞ்சுதா? 4th லைன். சமாதத்தே சந்தியாம் திவச நிஷயோரந்தரச்சரீம். திவச நிஷயோகோனா பகலுக்கும் இரவுக்கும், அந்தரச்சரினா நடுவுல வந்தா போல. இரவுக்கும் பகலுக்கும் நடுவுல இருக்கிற நேரத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம சந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா? பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கிற நேரம், ஆர் இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிற நேரம், அந்த நேரத்துக்கு என்ன பேரு? சந்தியா. சோ நேர சந்தியான்னு சொல்லாம என்ன சொல்ற? திவச நிஷயோகோ. திவசம்னா டே டைம், நிஷயோகோனா நைட் டைம். திவச நிஷயோகனா டே அண்ட் நைட்டுக்கும் அந்தரச்சரியும் நடுவுல இருக்கிறவள், நடுவுல இருக்கிற காலம். அது யாரு? சந்தியாம். அந்த வார்த்தை அங்க போட்டிருக்காரு இல்லையா? இரவுக்கும் பகலுக்கும் நடுவில் இருக்கிற சந்தியாம் சமாதத்தே, அது சந்தியா காலத்தை உருவாக்குகிறது, கொண்டு வருகிறது. எது? அம்பாளுடைய 3rd ஐ. அது எப்படி இருக்கு? ரெட் லோட்டஸ போல இருக்கு. இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அம்பாளுடைய கண்களே பகலையும் இரவையும் அதுக்கு நடுவுல இருக்கிற சந்தியா காலத்தையும் உருவாக்குறதுனால அம்பாள் காலத்துக்கு அப்பாற்பட்டவள். ஓகே. ரெண்டாவது, நேத்துக்கு ஏதோ வேற ஒரு வியாக்கியானத்துல படிச்சிருந்தேன். இரவும் இல்லாம பகலும் இல்லாம நட்ட நடுவுல பூந்துன்றதுனால இந்த 3வது கண்ணுக்கு வெக்கம் ஏறிட்டு அது அப்படியே செவந்து போச்சாம். அதனால அது ரெட் லோட்டஸ்னு போட்டிருக்காரு அப்படின்னு வேற ஒரு வியாக்கியானத்துல படிச்சேன். ஆக்சுவலி அக்னி ஸ்வரூபம் அது, ஆனா அதை லோட்டஸ்னு ஆக்கிட்டாருங்க. அவ்வளவு அழகா இருக்கு, அதான் தாத்பரியம்.
சரியா? ஸோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு கிளாஸை. நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல இல்லையா? இருக்கா? இல்ல மேம். இல்ல. சரி, அடுத்த வாரம் பார்ப்போமா? ராம் ராம். ராம் ராம்.